ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। தர்மத்தை பற்றி பேசுகின்றீர்கள். கணவனுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியோர்களுக்கு, பந்துக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியை பற்றி பேசுகிறீர்கள். அது சரிதான், அந்த சுதர்மத்தை பின்பற்ற வேண்டியதுதான். ஏவம் தர்மஹா ஏதானி தர்மாணி, இந்த தர்மங்கள் எல்லாம் ஏதத் அபதேச பதேஹே ஈஷேஹே த்வயி அஸ்து, இந்த அத்தனை தர்மங்களும் யாருக்காக, எதற்காக? உங்களை அடைவதற்காக, உங்களுடன் ஐக்கியமாவதற்காக. உள்ளத்தினாலே உங்களை அடைந்து உடலினாலே உங்களை நினைத்து கொண்டே நீங்கள் சொல்லக்கூடிய தர்மம் இருக்கல்லவா, அதை செய்வதுதான் தர்மம். உள்ளத்தினால் உங்களை அடைந்து உடலினால் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் உங்களை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களை நினைத்து கொண்டே செய்வதுதான் தர்மம். நமக்கு இது ரொம்ப கஷ்டம் புரிந்து கொள்வது. இதுதான் கீதையினுடைய சாரமும், இதுதான் கர்மயோகத்தினுடைய சாரமும், இதுதான் வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய சாரமும் இதுதான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, செயல் தனித்து இருக்கக்கூடியது, இறைவனை அடைவது தனித்து இருக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறோம். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னா, முக்குணங்களினால் ஆனது அப்படின்னா, முக்குணங்களும் பஞ்சபூதங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்துல
முக்குணங்களும் பஞ்சபூதங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. செயல் செய்யாமலேயே இல்லை. அது செயல்படக்கூடிய நிலையிலே நான் இந்த உடலை கொண்டு, பஞ்சபூதத்தை கொண்டு, முக்குணத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய சரீரத்தை கொண்டு செயல் செய்ய மாட்டேன் அப்படின்னு செயல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயலுக்கு விரோதமான ஒரு செயலற்ற தன்மைக்கு நான் போவேன் என்றால் என்னை அந்த செயலற்ற தன்மை இலக்கை நோக்கி கொண்டு போகாது. அல்லது செயல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த செயலுடன் என்னை இணைத்துக் கொள்ளாமல் நான் எதிர் திசையிலே நீச்சல் அடிப்பேன் என்று சொன்னால் அப்பொழுதும் நான் இலக்கை அடைய முடியாது. அதனால்தான் இந்த ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் அப்படின்னு ஒன்று ரொம்ப விரும்பி எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயல். வேகமாக நதிகள் பாய்ந்து ஓடி வருகின்ற நேரத்திலே அதுல பிரயாணம் செய்வது. 6 பேர் அல்லது 8 பேர் அமர்ந்து கொண்டு அந்த நதியிலே கடினமான ஒரு சூழ்நிலை, அதுல இவர்கள் பிரயாணம் செய்வது. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா நதிகள் எந்த திசையை நோக்கி ஓடுகிறதோ அந்த திசையை நோக்கித்தான் இந்த படகானது நகர வேண்டும், நகரும். அப்படி நகர்ந்தால் நம்ம பத்திரமாக அதுல பிரயாணம் செய்யலாம். நான் நதிக்குள்ளே இறங்கவும் மாட்டேன் என்றால் சந்தோஷம் இல்லை. நதியினுடைய ஓட்டத்துக்கு ஏற்ப நகர்ந்தால் சந்தோஷம் இல்லை. நான் நதி இப்படி ஓடி வருகிறது, நான் நதி ஓட்டத்துக்கு புறம்பாக முன்னோக்கி போகிறேன் அப்படின்னு சொன்னா நம்மால் இலக்கை அடைய முடியாது. அங்கேயே நிற்போம் அல்லது பின்னாடித்தான் போவோம். அதே போலதான் பஞ்சபூதங்களும் முக்குணங்களாலான இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களாலான முக்குணத்தாலான இந்த உடம்பும் இயங்கியே ஆக வேண்டும், மனதும் இயங்கியே ஆக வேண்டும். நான் இயற்கைக்கு விரோதமாக எதிர்நீச்சல் போடுகிறேன் என்றாலும் இலக்கை அடைய முடியாது. எதிர்நீச்சல்னா என்னது? அர்த்த காம புண்ணிய. இல்லை நான் வேலையே செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் இலக்கை அடைய முடியாது. அப்ப என்ன பண்றது? நதியினுடைய ஓட்டத்துக்கு ஏற்ப, இயற்கையினுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப நானும் நகர்ந்தால், அந்த நகர்தல் என்பது இயற்கை தனக்காக எந்த செயலையும் செய்யவில்லை. பாருங்கள், உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்லுகிறது. காற்று வீசுகிறது யாரோ ஒருவருடைய உத்தரவை வாங்கி கொண்டு. 2 மாதத்துக்கு ஒரு முறை ருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, கால சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, யாரோ ஒருத்தருடைய உத்தரவை கேட்டு. அப்போ யாரோ ஒருவருக்காக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் நான் மட்டும் அதுக்கு விரோதமாக செய்வேன், எனக்காக செய்வேன், என் குடும்பத்திற்காக செய்வேன், என்னுடைய நலனுக்காக செய்வேன் என்றால் நிச்சயமாக நம்மால் இலக்கை அடைய முடியாது. அப்பொழுதுதான் நமக்கு என்ன வருகிறது? இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சோர்வு, ஆயாசம், சிந்தா கவலை, காமஹா ஆசை, குரோதஹா கோபம், லோபஹா பேராசை, தம்பஹா மதஹா, இதெல்லாம் மனதிலே எப்பொழுதுமே நீங்காமல் குடிகொண்டிருக்கு. ஏண்டா? நான் விரோதமா செய்யறதுனால. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் தர்மம் அப்படின்னு நீ சொல்லிட்டா, அந்த தர்மங்கள் அனைத்தும் உனக்காகவே ஆகட்டும், உன் பொருட்டே ஆகட்டும், அந்த தர்மங்கள் எல்லாம் உனக்கே நடக்கட்டும். காரணம் என்ன? நீ வேறு, இந்த உலகம் வேறு அல்ல. நீ வேறு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வேறு அல்ல. நீ வேறு, பிரகிருதி வேறு அல்ல.
நீதான் பிரகிருதியாகவும் இருக்கிறாய், நீதான் எல்லா புருஷனாகவும் இருக்கிறாய். அப்போ நாங்கள் தனித்த ஒரு கணவன், ஒரு குழந்தை, ஒரு குடும்பம், ஒரு அம்மா, ஒரு அப்பா என்று நாங்கள் பாவிக்காமல் உன்னையே எல்லாவற்றிலும் நாங்கள் பாவிக்கின்றோம். நீர்தான் பவான் தனுபிருதாம் பிரேஷ்டா, நீதான் எல்லா ஜீவராசிகளுடைய சரீரமாகவும் இருக்கிறீர்கள். அது மட்டுமா, தனுபிருதாம் பிரேஷ்டா பந்துஹு, நீதான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பிரியமான அந்த ஆத்மாவாகவும் இருக்கிறீர்கள். ஆகையினாலே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தனித்து இவனுக்கு 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 இவளுக்கு என்று இல்லாமல் உன்னைக்காகவே எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்கிறோம். உன் பொருட்டே செய்கிறோம், உன்னை அடைவதற்காகவே செய்கிறோம். நீ வேறு, தர்மங்கள் வேறு அல்ல. நீ வேறு, தர்மி வேறு அல்ல. ஆகையினாலே பிரேஷ்டா பந்துஹு ஆத்மா, நீதான் பிரேமை என்று சொல்லக்கூடிய பிரியமான ஆத்மாவாக எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்குத்தான் நாங்கள் தர்மம், உங்களுக்குத்தான் நாங்கள் கடமை ஆற்ற வேண்டும், உங்களுக்குத்தான் நாங்கள் கடமை ஆற்றினோம் உங்களை அடைவதற்கு. ஆகினாலே மீண்டும் ஒரு தர்மத்தை செய்யப்போ என்று நீ சொல்ல வேண்டாம். காரணம், நாங்கள் செய்ததே உனக்காகத்தான், உன்னை அடைவதற்காகத்தான். உன்னை அடைந்ததற்கு பிறகு மீண்டும் நாங்கள் ஒரு தர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தானே பகவான் கீதையில சொல்றான். யஸ்த்வாத் மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவஹா ஆத்மனியேவ சந்துஷ்டஹா தஸ்ய காரியம் ந வித்யதே. அழகான ஒரு ஸ்லோகம். யார் ஒருவன் தன்னிடத்திலேயே ரமிக்கிறானோ, ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தஹா ஆத்மனியேவ சந்துஷ்டஹா, தன்னிடத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறான், தன்னிடத்திலேயே திருப்தி உடையவனாக இருக்கிறான், தன்னிடத்திலேயே ரமிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யார் ஒருத்தன் இவ்வாறு இருக்கிறானோ அப்பேற்பட்டவனுக்கு இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு எந்த காரியமும் செய்ய வேண்டியது இல்லை. என நேற்றுக்கே பார்த்தோம். நமக்கு இந்த காரியம் செய்யவில்லை என்றால் பயம் வந்துவிடும். காரியம் அதிகமாக கொண்டே போனால் கோபம் வந்து விடுகிறது, வெறுப்பு வந்து விடுகிறது. காரியத்தை துறந்து விட்டால் என்னாவுமோ என்கின்ற ஒரு கவலை வந்து விடுகிறது. ஒரு காரியமும் அவனுக்கு இந்த உலகத்திலே இல்லை. அடைய வேண்டியதை அடைந்ததற்கு பிறகு உன்னை நோக்கித்தான் எல்லா ஜீவராசிகளும் வருகிறார்கள். உன்னை அடைவதற்காகத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அறியாமையினாலே தெரிவது இல்லை. உன்னை அடைவதற்கும் உனக்காகவும் தான் கர்மம் செய்கிறோம் என்று தெரியவில்லை. ஆகினாலே அவர்கள் தனக்காக செய்கிறோம், தன் பொருட்டு செய்கிறோம், தன்னுடைய லாபத்துக்காக செய்கிறோம் என்று அறியாமையினாலே செய்து கொண்டு அதனுடைய பலனாக வரக்கூடிய புண்ணிய பாப பலனிலே மீண்டும் மீண்டும் பந்தப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல கிருஷ்ணா, உனக்காகத்தான் செய்தோம், உன்னை அடைவதற்காகத்தான் செய்தோம். நீதான் தர்மம், நீதான் தர்மி. இதை சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். குர்வந்திஹி த்வகிரதிம் குஷலாஸ்வ ஆத்மன் நித்ய பிரியே பதிசுதாதிபிரார்த்திதைக்கிம் தன்ன பிரசீத பரமேஸ்வர மாம் ஸ்மச்சிந்தா ஆஷாம் திருதாம் த்வயி சிராத் அரவிந்த நேத்ர ஸ்வே ஆத்மனஹா குஷலாஹா. தன்னுடைய ஆத்மாக்காகத்தான்,
ஆத்மாவுடைய நன்மையை வேண்டித்தான் எல்லோருமே நகருகிறார்கள். எல்லா ஜீவராசிகளும் தன்னுக்காக, தன்னுடைய நன்மைக்காகத்தான் எல்லோரும் நகர்கிறார்கள். அப்போ எல்லோருமே பிரியத்தை நோக்கித்தான், ஆத்மாவுடைய நன்மைக்காகத்தான் நகருகா என்றால் அந்த நன்மை யாரு? நீதான். நித்திய பிரியே துவயி, நித்திய பிரியே துவயி ரதிம் குர்வந்தி. உன்னிடத்தில் தான் எல்லோரும் நித்தியமாக பிரியத்தை செய்கிறார்கள், அன்பை காட்டுகிறார்கள். உன்னை தவிர வேற யாரிடத்திலும் அவர்களுக்கு பிரியத்தை காட்ட முடியாது. அப்போ உன்னிடத்திலே பிரியம் வைத்த நாங்கள் தவறு செய்தவர்களா? உன்னிடத்திலே பிரியம் வைத்த நாங்கள் மீண்டும் அப்பிரியமான உலகத்திற்கு போக வேண்டுமா? நீ சொல்லக்கூடிய அந்த லோகம் இருக்கிறதே, கணவன், குழந்தை, பந்துக்கள், உறவினர்கள், இவர்கள்லாம் யாரு? ஆத்திதைஹி பதிசுதாதிபிஹி. இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள். எவ்வகையிலும் நமக்கு நன்மையை செய்யாதவர்கள். நீ சொல்லக்கூடிய கணவன், பிள்ளைகள், பந்துக்கள், கூட பிறந்தவர்கள், அப்பா அம்மாக்கள் எல்லோருமே துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள், வருத்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களால கிம் பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் என்னுடைய ஆத்மாவுக்கு? எவ்வளவு அனுபவபூர்வமாக பேசுகிறார்கள் பாருங்கள். எவ்வகையிலும் பிரயோஜனம். எவ்வகையிலும் பிரயோஜனம்னா ஆத்மாவுக்கு பிரியத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து தன்னை காட்டிலும் அல்லது இறைவனை காட்டிலும் வேற ஒரு வஸ்து இருக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு அந்நியமான பொருளை எல்லோரும் வாங்கி கொடுக்கலாம் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப. நம்ம அதை பிரியம்னு நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அது நன்மை என்று நினைத்தால் அது அறியாமை. ஆனால் ஒவ்வொருவருக்குமே யார் ரொம்ப பிரியமானவன்? நித்திய பிரியே கிருஷ்ணஹா. நித்தியமான பிரியமானவன் இறைவனை காட்டிலும் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த ஒரு செய்தி மட்டும் நமக்கு ஆழமாக புரிந்து விட்டது என்றால் நம்ம எத்தனை கோடிகள் வேணால் சம்பாதிக்கலாம், உலகத்தில் எவ்வளவு பொருள்களை வேணால் வாங்கி குவிக்கலாம், எல்லா உறவுகளோடும் உறவாடலாம், நிறைய உறவுகளை சேர்த்து கொள்ளலாம். எந்த உறவை விட்டும் ஓட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, வெறுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் ஆழமா உள்ள போயிட்டா போறோம். இவை எல்லாம் இறைவனுடைய பிரதிபிம்பமே அன்றி வேறொன்று இல்லை. இவைகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரதிபிம்பம், அந்த ஆத்மாவும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. இப்ப நான் யாரிடத்திலே பிரியமாக இருக்கிறேன்? என்னிடத்திலேயே பிரியமாக இருக்கிறேன். என்னை காட்டிலும் பிரியமானவன் வேறு ஒருவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் யாரை விரும்பவும் முடியாது, யாரை நான் வெறுக்கவும் முடியாது. இதைத்தானே மனிஷா பஞ்சகம்ங்கிற நூல்ல ஆதிசங்கர பகவத் பாதா பரமாத்மா இரண்டு பேருக்கு நடந்த ஒரு சம்வாதத்திலே அழகா சொல்லப்படுகிறது.
வஸ்து பரவஸ்து. வஸ்துவை ஒதுங்கி போக சொல்கின்றாயா, பரவஸ்துவை ஒதுங்கி போக சொல்கின்றாயா? எதை ஒதுங்கி போக சொல்லுகிறாய்? அன்னமயாத் அன்னமயம் அथवा चैतन्यमेव चैतन्यात्. ए द्विजवरा दूरीकर्तुं वाञ्छसि किं ब्रूहि गच्छ गच्छ इति. என்ன சொன்னாய் நீ? தள்ளிப்போ தள்ளிப்போ என்று சொல்கிறாயே, எதை தள்ளிப்போ சொல்கிறாய்? எங்கிருந்து எதை தள்ளிப்போ சொல்கிறாய்? பஞ்சபூதத்திலிருந்து பஞ்சபூதத்தை தள்ளிப்போ சொல்கின்றாயா, அல்லது பஞ்சபூதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை தள்ளிப்போ சொல்கிறாய்? எங்கிருந்து எதை தள்ளிப்போ சொல்கின்றாய்? இந்த ஞானம் மட்டும் ஆழமா நமக்குள்ள போய்விட்டது என்றால் எல்லாவற்றையும் அனுபவிப்போம், எல்லாரோடும் இருப்போம். ஆனால் எதுவும் என்னை மயக்காது, எதுவும் என்னை வந்தப்படுத்தாது, எதுவும் எனக்கு தடையாக இருக்காது. எதிடத்திலும் நான் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டேன். காரணம் என்னுடைய ஆனந்தம், என்னுடைய ஸ்வரூபம். இந்த அறிவை அல்லவா நாம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு இளைஞனுக்கும் இளைஞிக்கும் கொடுத்து அனுப்ப வேண்டும். அது வேலைக்கு போகக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, படிக்க போகக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது தர்மத்தை எடுத்துக்கொண்டு வாழ வரக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த ஞானம் அல்லவா கொடுக்கப்பட வேண்டும். அதனால்தான் உபநிஷதம் சொல்லி அனுப்புகின்றது மாணவனிடத்திலே, உன்னுடைய சொரூபம் என்ன என்று தெரிந்து கொள், அதை மறந்து விடாதே. அதை நோக்கி நகர்வதற்கு இந்தந்த காரியத்தை மறந்து விடாதே. அதை எல்லாவற்றையும் இறைவனை, உன்னுடைய ஆத்மாவை அடைவதற்காகவே செய். ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் தேவ பித்ருகார்யாபியாம் ந பிரமதித்தவ்யம். மாத்ருதேவோ பித்ருதேவோ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இந்த ஞானம் அல்லவா நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டும். இது அல்லவா சிந்திக்கப்பட வேண்டும். உன்னை அடைவதே நோக்கம். நீதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரியமானவனாக இருக்கிறாய். அப்படி இருக்க அப்பிரியமான உலகத்திற்கு போய் என்ன பிரயோஜனம் கிருஷ்ணா? நாங்கள் இன்று நேற்று அல்ல, சிராத் ஸ்வயி பிருதாம் ஆசாம் மா சிந்தியாஸ்மே. உன்னிடத்திலே நாங்கள் இன்று நேற்று அல்ல, நெடுதுகாலம் மனதை உன்னிடத்திலே நாங்கள் கொடுத்து விட்டோம். இன்று நேற்று அல்ல, சிராத் வெகு காலங்கள், நெடுது காலங்கள் இந்த உள்ளம் உன்னிடத்திலே வந்துவிட்டது. இனிமேல் இந்த உள்ளத்தை மீண்டும் பிரித்து எடுத்து வஸ்துக்கிடத்திலே கொண்டு போய் வெய் என்று நீ சொன்னால், அது எங்களுடைய மனதிலே ஆசையை தூண்டுவதை போல, ஆஷாம் மா சிந்தையே, எங்களுக்கு மீண்டும் ஆசையை கொடுத்து எங்களை நீ மயக்க வேண்டாம். எங்களுக்கு அந்த 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 பொருள்கள் எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அர்த்தமோ காமமோ புண்ணியமோ எதுவும் தேவையில்லை. உன்னை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லா வேலைகளையும் பிரஜபூமியிலே இருந்து செய்து கொண்டிருந்தோம் அல்லவா? அப்பொழுது எங்களுடைய மனம் உன்னால் கவரப்பட்டு விட்டது. அப்பொழுதே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை உன்னிடம் கொடுத்து விட்டோம்.
உனக்காகவே அத்தனை காரியங்களையும் செய்தோம். அவ்வாறு செய்து வந்த எங்களுக்கு உன்னை நினைக்கும் கால், உன்னை எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றோமோ அப்பொழுது 2 கைகளும் செயல்படாமல் சமாதிக்கு போய்விடுகிறது. மனம் உன்னுடன் போய்விடுகிறது. எவ்வளவு யதார்த்தம், எவ்வளவு, அதாவது அன்பினுடைய அந்த வெளிப்பாட்டை நமக்கு புரிகின்ற மொழியிலே சொன்னால்தான் புரியும் என்பதற்காக சொல்லுகிறார். மனமானது ஒரு பொருளிடத்திலே போய் முழுமையாக ஒன்றிவிட்டால் ஷரீரம் செயலற்று போய்விடுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதை இங்கே வர்ணிக்கிறார்கள். பிரேமையினாலே வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் செய்து கொண்டிருந்த போது உன்னுடைய புல்லாங்குழல் இசையினாலும் உன்னுடைய சப்தத்தினாலும் பேச்சினாலும் அழகினாலும் செயல்பாட்டினாலும் வைபவத்தினாலும் கவரப்பட்ட நாங்கள் தொடப்பத்தை எடுத்து பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோம். 2 கைகளாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் 2 கைகளும் 2 கால்களும் செயலற்று போய் நடக்க முடியாமல் போய் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலே நாங்கள் ஸ்தம்பித்து நின்றோம். இந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கும்போது மீண்டும் எங்களை சரீரத்தை தூண்டிவிட்டு எங்களை மீண்டும் போய் இந்த சம்சார பந்தத்திலே கொண்டு போய் தள்ளுவேன் என்றால் இதை செய்யலாமா கிருஷ்ணா? எவ்வளவு பெரிய செய்தியை போற போக்கில் சொல்லிட்டு போறார் பாருங்கள். உடல் ஸ்தம்பித்து நிற்கிறது, கால்கள் நகரவில்லை, மனம் உன்னிடத்திலே வந்து விட்டது. இதுதான் சமாதி. மூன்று விஷயங்கள் இல்லாது போனால்தான் இது நடக்கும். கர்த்திருவ பாவம், கரணபாவம், காரிய பாவம். இந்த 3ம் இல்லாது போனால்தான் இந்த சமாதி நிலை வரும். தன்னை மறந்து, மனதை மறந்து, உடலை மறந்து இறைவனை மட்டுமே நினைக்கின்ற தன்மை வருகின்றது என்றால் எவ்வளவு பெரிய பக்தி, எவ்வளவு பெரிய பக்தனாக இருக்க வேண்டும், பக்தையாக இருக்க வேண்டும். உலகத்தை நோக்கி போ என்று யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் நிர்பந்திக்க வேண்டாம், யாரும் பிடித்து தள்ள வேண்டாம். தானாக ஓடுகிறது நம்முடைய உள்ளம். காரணம் ஜென்ம ஜென்மாந்திர வாசனையினாலே. ஆனால் இறைவனை நோக்கி போப்பா, குருவை நோக்கி போ, சாஸ்திரத்தை நோக்கி போ, தர்மத்தை நோக்கி போ என்று சொல்லால் எவ்வளவு தள்ளினாலும், எவ்வளவு உயர்வை காமித்தாலும், இவ்வளவு நன்மைகள் உனக்கு இருக்கின்றது என்று சொன்னாலும், இதனால் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நன்மைகளை பெறப்போகின்றது என்று காமித்தாலும், அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தர்க்கத்தின் மூலமாகவும் எவ்வளவு காமித்தாலும் மனம் வருவதற்கு தயாராகவே இல்லையே. அப்படியே வந்தாலும் நிர்பந்தத்தின் காரணத்தினாலே வந்துவிட்டு மீண்டும் ஓடிவிடுகிறதே. இங்கே அதெல்லாம் இல்லாமல் சுயமாகவே இறைவனை நோக்கி தானாகவே வந்துவிட்ட மனதை மீண்டும் நீ உலகத்தை நோக்கி போ என்று சொல்கிறாயே கிருஷ்ணா, இது எவ்வளவு பெரிய தண்டனை எங்களுக்கு. உன்னை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. உன்னுடைய செயலினால் நாங்கள் முழுமையாக எங்களை இழந்து இங்கே நிற்கின்றோம். உங்களுடைய ஸ்பர்ஷத்தினால், உங்களுடைய லீலைகளினால், உங்களுடைய ரூபத்தினால்,
உன்னுடைய சம்பந்தத்தினால், உன்னுடைய பிரியத்தினால், உன்னுடைய சரீரத்தினால் முழுமையாக கவரப்பட்ட நாங்கள் எங்களை முழுமையாக இழந்து நிற்கின்றோம். இனிமேல் நாங்கள் போய் மீண்டும் பிரகிருதி இடத்திலே மாட்டிக்கொள்வதற்கு எவ்வகையிலும் நாங்கள் தயாராக இல்லை. எப்படி கங்கை சாகரத்தை அடைந்து தன்னை இழக்கிறதோ அதே போல நாங்கள் உன்னை அடைந்து உன்னுடன் கலந்து விடுவதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். தன்ன பிரசேத விருஜினார்தனதேந்திரி மூலம் பிராப்தா விஸ்ரஜ்ய வசதி ஸ்துபாசனாஷாஹ त्वत्सुन्दरस्मित निरीक्षण तीव्र काम तप्तात्मानं पुरुषभूषण देहि दास्यम्. கிருஷ்ணா, நீ யார் தெரியுமா? ஆர்தனஹா விருஜினஹா, துன்பங்களை எல்லாம் போக்குவதிலே வல்லமை படைத்தவன். எந்த துன்பம்? அஞ்ஞானத்தினாலே வரக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய சம்சார துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை படைத்த கிருஷ்ணா, நாங்கள் வசதி விசுருஜ்யே, வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டை, செல்வங்களை, உறவுகளை எல்லாரையும் விட்டுவிட்டு துவது பாவனாசாயாக, உன்னையே அடைக்கலம் என்று உன்னையே சேவித்து உன்னை நினைப்பதிலேயே நாங்கள் ஆசை கொண்டவர்களாய் வந்திருக்கின்றோம். உன்னுடைய பாதத்தை நாங்கள் சரணம் அடைந்திருக்கிறோம். அதனால் என்ன செய்யணும்டான்னா, பிரசீதஹா, எங்களுக்கு அருள் புரிவீராக, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உன்னிடத்திலே நாங்கள் முழுமையாக மோகம் கொண்டு விட்டோம். உன்னுடைய சிரிப்பாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், முகபாவமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அத்தனையும் நாங்கள் உள்ளத்திலே வாங்கிக் கொண்டு, ஊனக்கண்ணாலும் மனக்கண்ணாலும் வாங்கிக் கொண்டு அதிலே எங்களை நான் இழந்து உனக்கு சேவகம் தாசியம் புரியக்கூடியவளால் தாசியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த தாசிகளுக்கு, இந்த சேவைகளுக்கு, இந்த பக்தைகளுக்கு நீ அருள் புரிய வேண்டும். எங்களை போ சொல்லிவிடாதே, ஒதுக்கி விடாதே. இவ்வாறு பலவாறாக பரமாத்மாவிடத்திலே தங்களுடைய பாவத்தை எல்லாம் வர்ணித்த கோபிகாஸ்திரிகள் பரமாத்மா தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டுடன் நகராமல் அப்படியே நிற்கிறார்கள். பகவான் பார்க்கிறார், இவர்களை திரும்பி போ என்று நாம் சொல்லிவிட்டோம், ஆனால் இவர்கள் திரும்பி போவதை போலே தெரியவில்லையே. இவர்கள் போவார்களா மாட்டார்களா? இவர்களை எப்படி திரும்பி போக வைப்பது? பகவான் பார்க்கிறார்,
இவர்கள் உண்மையிலேயே இவ்வாறு இருக்கிறார்களா அல்லது மேம்போக்காக என்னிடத்திலே பக்தி இருப்பதைப் போல இருக்கிறார்களா? ஏனென்றால் ஏன் இந்த கேள்வி வருகின்றது என்றால், பார்வையிலே ஒரு பொருள் இருக்கின்ற வரை, ஒன்றை பற்றி காதால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வரை, உடலால் விவகாரம் செய்து கொண்டிருக்கின்ற வரை நமக்கு ஒரு பொருளை பற்றின நினைவானது இருக்கிறது. உறவாடுதல் என்பது இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் என்பது இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். பார்த்து கொண்டே இருக்கணும், ஸ்தூலமாக ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கணும், ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கணும், உடலால் உறவாடிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ஒருவரை பற்றி நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவரை பற்றி பேசுகிறோம், பார்க்கிறோம், உறவாடுகிறோம், சேவை செய்கின்றோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். இதெல்லாம் நடக்கின்றது. எப்பொழுது பார்வை விட்டு ஒரு பொருள் விலக ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது மனதிலே அந்த பொருள் நினைவுக்கு வருவதிலிருந்து மெதுவாக மெதுவாக நகர ஆரம்பிக்கின்றது. இதை நாம் பார்க்கிறோம். சிறிது காலம் ஒரு பொருளை நாம் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை, பழகவே இல்லை என்றால் அந்த பொருளை பற்றின எண்ணம் மனதிலே வருவதே கிடையாது. அது எந்த பொருளாக இருக்கட்டும். ஏன் நமக்கு நம்முடைய சொரூபத்தை பற்றின நினைவே இல்லை? ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணியிருக்கார் பதஞ்சலி முனிவர். என்ன ஆராய்ச்சி தெரியுமா? அபினிவேஷா அப்படின்னு ஒரு லட்சணம் வச்சிருக்கார். பஞ்ச கிளேஷாணி, 5 விதமான துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 5வது பொருளா அபினிவேஷா அப்படின்னு ஒன்று சொல்றார். அபினிவேஷம் என்றால் பயம், பற்றுதல். இப்ப இந்த இடத்துல பயம் அப்படின்னு சொல்லும் போது எது பயம்? பயத்துக்கு காரணமா இருக்குடான்னா மரணம் பயத்துக்கு காரணம். மரண பயம். இப்போ அவர் கேட்கிறார், பயம், மரணத்தை பற்றின பயம் உனக்கு ஏன் வரணும்? நீயோ மரணம் அடையவில்லை. மரணம் அடையாத போது மரணத்தை பற்றி ஏன் நீ பயப்படுகிறாய்? நீ உயிரோடு தானே இருக்கிறாய். உயிரோடு இருக்கக்கூடிய உனக்கு மரணம்ங்கிற செய்தியானது ஏன் பயத்தை கொடுக்கிறது? அப்போ ஒரு விஷயமானது உனக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கின்றது என்றால் ஏற்கனவேயே அந்த விஷயத்தை நீ அனுபவித்து இருந்தால் மட்டும்தான் உனக்கு அது இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை முன்பு அனுபவிக்காத பொழுது அதை பற்றின எந்த எண்ணமும் மனதில் எழாது. அப்போ பயம், மரணம்ங்கிற செய்தியானது பயத்துக்கு காரணமாக இருக்கின்றது என்றால் நான் பிறவிதோறும் அந்த மரணத்தை அனுபவித்து வந்த காரணத்தினாலே தான் மரணத்தை பற்றின எண்ணம் மனதிலே வரும்போதெல்லாம் பயத்துக்கு காரணமா இருக்கு. இல்லைன்னா மரணத்தை பற்றி நமக்கு ஏன் பயம் வரணும்? அப்போ ஒரு அனுபவமானது முன்பு அனுபவிக்காமல் அது நமக்கு மனதிலே எந்த சலனத்தையும் கொடுப்பது இல்லை. எந்த அனுபவம்னா இருக்கட்டும்.
ஒரு அனுபவத்தை நான் அனுபவிக்காமல் அதை பற்றி நம்முடைய மனம் எதையாவது எண்ணுமா என்றால் எண்ணாது. ஒரு விஷயத்தை மனம் எண்ணுகிறது என்றாலே அது ஏற்கனவேயே அனுபவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே பார்த்தால் பல பிறவிகள் நமக்கு இருந்து மரணம் அடைந்து பிறந்து மரணம் அடைந்து அந்த அனுபவத்தை நான் பெற்றதனால தான் அபினிவேஷா என்று சொல்லக்கூடிய மரண பயம் நம்மிடத்துல ரொம்ப ஆழமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுக்கிறோம். இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தீர்கள் அப்படின்னு நீங்க கேட்டா, பயத்தை பற்றின மரண பயத்தை பற்றின எண்ணம் இருப்பதனாலே தான் மரண பயத்திலிருந்து விடுபட வேணுங்கிற எண்ணம் வருகின்றது. அப்போ நான் பிறவிதோறும் அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னா, ஒருவேளை நான் பிறவிதோறும் நாராயணனையே மனதிலே நினைத்து அந்த அனுபவம் என்னுடைய மனதில் இருந்தால் யாரும் என்னை பிடித்து தள்ள வேண்டாம், இறைவனை நோக்கி போப்பா, இறைவனை போய் தியானம் செய், இறைவன் தான் உனக்கு உண்டான பரம் தர்மம், அதை அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்று யாரும் எனக்கு சுட்டி காட்ட வேண்டாம், போதிக்க வேண்டாம், தள்ள வேண்டாம். மனம் தானாக நாராயணனிடத்திலே போகும். ஏன் போகவில்லை? அனுபவம் இல்லை. பிறவிதோறும் எனக்கு அந்த அனுபவம் இல்லாததுனால தான் இந்த பிறவி எடுத்தும் என்னால் இறைவனை நோக்கி போக முடியாமல் நான் தவிர்க்கிறேன். எவ்வளவு நமக்கு இறைவனை நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஏன் உள்ளம் போவதில்லை? ஏன் போக மறுக்கிறது? கடந்த காலங்களில் மனம் அந்த அனுபவத்தை பெறாத காரணத்தினாலே. ஒருவேளை எனக்கு கடந்த காலங்களிலே இந்த அனுபவமானது மனதிலே இருந்தது அப்படின்னா, இந்த பிறவியிலே நான் நேரடியாக அந்த அனுபவத்தை ஸ்தூலமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சூக்ஷ்மமாகவே என்னால் அந்த பரமாத்மாவை எண்ண முடியும். அதைத்தான் நீங்க சொல்ல வருகிறார். ஸ்தூல நிலையிலே பார்த்து பழக்கப்பட்டால் தான் எனக்கு உறவு வரும், உறவாடுவேன். இல்லை என்றால் உறவு போய்விடும் என்றால் அது உண்மையான உறவு அல்ல. ஸ்தூலத்தை கடந்தும் என்னால் உறவாட முடியும். அந்த உறவானது எப்பொழுதுமே என்னுடைய மனதை விட்டு நீங்காது அப்படின்னா அந்த உறவுதான் உண்மையான உறவு. அந்த உறவுக்கு பார்க்க வேண்டிய அவசியமில்லை, கேட்க வேண்டிய அவசியமில்லை, வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மனதிலேயே அந்த உறவானது எப்பொழுதுமே அழியாமல் இருக்கிறது. அது எத்தனை பிறவி எடுத்தால் என்ன? உண்மையான பக்தி என்பது அதுதான். இப்ப பகவான் இதை காட்டணும்னு ஆசைப்படுறார். இவர்கள் ஸ்தூல நிலையிலே இருந்து கொண்டு ஸ்தூலமாகவே உறவாட ஆசைப்படுகிறார்களா, அல்லது ஸ்தூல நிலையை கடந்து எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவுடன் உறவாட ஆசைப்படுகிறார்களா? உள்ளத்துடன் உறவாட ஆசைப்படுகிறார்களா? உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுடன் உறவாட ஆசைப்படுகிறார்களா? அல்லது ஸ்தூல நிலையிலே இருக்கக்கூடிய வைபவத்திலே மட்டும் வியாபாரம் செய்ய ஆசைப்படுகிறார்களா? இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். பகவான் என்ன பண்றார்? அந்தர்ஹிதே பகவதி சகசைவ பிரஜாங்கனாஹ அதப்யந்தம சக்ஷானாஹ கரிண்யே இவ யூதபம். ஒவ்வொரு பெண்களும் பகவானிடத்திலே வந்துவிட்டோம், பகவான் எனக்கு மட்டுமே சொந்தமானவன் அப்படின்னு நினைத்துக்கொண்டே பகவானோடு நெருங்க ஆரம்பிக்கின்ற நேரத்திலே பகவான் என்ன ஆகின்றாராம்? அவர்களை விட்டு அந்தர்ஹிதே பிரஜாங்கனாஹா,
ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளும் உள்ளே புகுந்தவராய் மறைந்து விட்டார். எல்லா விரஜ ஸ்திரீகளும் யாருக்காக வந்தார்களோ அந்த பரமாத்மாவை காணவில்லை. அவர் என்ன ஆகிவிட்டார்? அந்தர்ஹிதே, மறைந்து விட்டார். ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துக்குள்ளும் போய் தங்கிவிட்டார். இதுதான் அழகான இடம். இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. இதுவரைக்கும் ஸ்தூலமாக உறவாடி இப்பொழுது என்ன நடக்கின்றது? இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது? கிருஷ்ணனை சூக்ஷ்மமான நிலையிலே கிருஷ்ணனுடன் தான் சூக்ஷ்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த வாழ்க்கை முறையை நினைத்து ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பிக்கிறார்கள், பேச ஆரம்பிக்கிறார்கள், கேட்க ஆரம்பிக்கிறார்கள், நடக்க ஆரம்பிக்கிறார்கள், நடித்து காட்ட ஆரம்பிக்கின்றார்கள். நிறைய எழுதுறார். இந்த பகுதியை நீங்க அழகாக குழந்தைகளுக்கு நாம் நடித்து காட்டலாம், நடிப்பை சொல்லிக் கொடுத்து காட்டலாம். எல்லா வச்சனமும் இதுலேயே இருக்கு. எப்படி ஒரு பிரேமையிலே பக்தனானவன் பகவானை அடைய வேண்டும் என்று வரும்போது என்னென்னலாம் செயல்பாடுகளை செய்கிறான். பகவானை தனக்குள்ளே ஒருவன் வரித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா பக்தன் தன்னை இழக்கணும். முதல்ல உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, இந்த ஒருவனுடைய குரலை போல பேசக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒருவனுடைய குரலை போல பேசக்கூடிய வல்லமை படைத்தவன், ஒருவனை போல நடித்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவன், ஒருவனை போல ஒருவனுடைய குரலை போல பாடி காட்டக்கூடிய வல்லமை படைத்தவன். அப்ப இவர்கள் எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி போனால் அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய முகபாவம், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய குரல் அத்தனையும் இவர்களிடத்திலும் வந்து விடுகிறது. அப்போ தன்னை இழந்தால்தான், தன்னுடைய அபிமானத்தை இழந்தால்தான், தனக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை இழந்தால்தான் இன்னொருவரை போல ஆக முடியும். இது சாதாரணமான உலகத்திலேயே நாம் பார்க்கிறோம் என்றால், பகவானுடைய செயல்பாடுகளை மனதால் கவர்ந்தவர்கள் மனதிலேயே வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ பகவானுடைய லீலைகளை எல்லாம் இவர்களும் செய்ய ஆரம்பிக்கிறார்களாம். சக்கராசுரன் வதத்தை போல நடித்து காட்டுகிறார்கள், பூத்தனா வதம் போல நடித்து காட்டுகிறார்கள். பகாசுரன், அகாசுரன் என்னென்னலாம் பகவான் செஞ்சாரோ அத்தனையும் இவர்கள் செய்து காட்டுகிறார்கள். காளிங்க மர்தனத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனை காட்சிகளும் இவர்களால் ஒருவருக்கு ஒருவர் செய்து காட்டப்படுகிறது, நடித்து காட்டப்படுகிறது. எப்படி பரமாத்மா பானையை திருடி எடுத்து வெண்ணெயை சாப்பிட்டாரோ, எப்படி தன்னுடன் உறவாடினாரோ, என்னென்னலாம் செயல்கள் பரமாத்மாவால் செய்யப்பட்டது எல்லாம் மனதாலேயே உள்வாங்கினால்தான், மனதிலேயே அதை ரமித்தால்தான், தன்னையே கிருஷ்ணனாக அவர்கள் பாவிக்கின்ற காரணத்தினாலேதான் கிருஷ்ணன் மறைந்த பொழுதும் கூட, இடத்திலே மறைதல் என்பது ஊனக்கண்ணிலிருந்து மறைந்திருக்கிறார், ஆனால் மனக்கண்ணிலிருந்து அவர் மறையவில்லை. எவ்வளவு முக்கியமான செய்தி பாருங்க. நமக்கு பரமாத்மா ஊனக்கண்ணிலுமிருந்தும் மறைந்திருக்கிறார், மனக்கண்ணிலுமிருந்தும் மறைந்திருக்கிறார்.
அதனால்தான் பரமாத்மாவை நம்மால் ஊனக்கண்ணாலும் பார்க்க முடியவில்லை, மனக்கண்ணாலும் பார்க்க முடியவில்லை. இவ்வாறு பகவானை மனதாலேயே நினைத்தவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தன்மனஹா தன்மனஸ்கா ததேலாபாஹா தத் விசேஷ்டா ததாத்மிகா. ரொம்ப அழகான ஸ்லோகம். தன்மனஸ்கா ததேலாபாஹா தத் விசேஷ்டா ததாத்மிகா தத் குணானேவ காயந்தி யோன ஆத்மகாராணி சஸ்மருஹு. இந்த வாழ்க்கை முறை பகவானையே நினைத்துக்கொண்டு பகவானுக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை முறையிலே இவர்களுடைய மனம் எங்க இருக்கான்? இப்போ பகவான் இல்லை, தன் முன்னாடி பகவான் இல்லை. இப்ப நம் முன்னாடி பகவான் இல்லை அப்படின்னா நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? பகவான் இல்லை, இவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு பகவான் இருக்கார். எங்கே? தன் மனஸ்கா. அவர்களுடைய மனதிலேயே பரமாத்மா வசிக்கின்ற காரணத்தினாலே பகவானை விட்டு அவர்கள் பிரியவே இல்லை. பகவான் தன்னை விட்டு பிரிந்ததாக அவர் நினைத்தாலும் அவர்கள் பகவானை விட்டு பிரியவில்லை. அதனால என்ன நடந்ததாம்? தன் மனஸ்கா, தன்னுடைய மனதை பகவானிடத்திலேயே வைத்திருக்கிறார்கள். இது முதல். தன் மனஸ்கா தது லாபாகா, அவரை பற்றியே பேசுகின்றார்களாம். அவர் இல்லை, ஆனால் அவரை பற்றியே பேசுகிறார்கள். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருவர் இல்லாத போது அவங்கள பற்றி பேசுவோம். என்ன பேசுவோம்? அவர்களுடைய குறைபாடுகளை பேசுவோம். ஆனால் இங்கே பரமாத்மா ஸ்தூலமாக இல்லை, ஆனால் பரமாத்மாவுடைய வைபவத்தை ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறார்கள். தது லாபாகா, ஒருவருக்கு ஒருவர். அதுல யாரும் பொறாமைப்படுவதோ, நான் தான் சிரேஷ்டமானவள் நீ எல்லாம் தாழ்ந்தவள் என்று பேதம் பார்ப்பதோ, உயர்வு தாழ்வு கண்டுபிடிப்பதோ ஒன்றும் இல்லாமல் எல்லோரும் தது லாபாகா, அவரை பற்றியே எல்லோரும் பேசுகிறார். பகவானுடைய லீலா வினோதங்கள், பகவானுடைய குணங்கள், பகவானுக்கு தனக்கும் இடையிலே உண்டான உறவுகள் அத்தனையும் பேசப்படுகிறது. மனம், அந்தக்கரணம் நாராயணனிடத்திலேயே இருக்கிறது. வாக்கும் நாக்கும் நாராயணனிடத்திலேயே இருக்கிறது. மூன்றாவது ஷரீரத்துக்கு வருகிறார்கள். தத் விசேஷ்டாகா, இந்த ஷரீரமானது அவரை போலவே சேஷ்டை செய்து காட்டுகின்றதா, அபிநயம் புரிந்து காட்டுகிறது. அவருடைய லீலைகளை எல்லாம் சேஷ்டாகா, அபிநயம் செய்து காட்டுகின்றதா. அவர் என்னென்னலாம் செய்தாரோ அத்தனையும் இவர்கள் உள்வாங்கி இருந்தால்தான் அவரை போலவே நடித்து காட்டுவது, பேசி காட்டுவது, பழகி காட்டுவது அத்தனையும் ஷரீரத்தால் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அடுத்ததா ரொம்ப முக்கியம், தது ஆத்மிகாக, ஒவ்வொருவரும் நினைக்கிறார்களாம் அவன்தான் என்னுடைய ஆத்மா, அவன்தான் என்னுடைய ஆத்மா. இந்த உடலும் உள்ளமும் அவனுக்காகவே இருக்கிறது, அவன்தான் என்னுடைய ஆத்மா, அவனே என்னுடைய உயிர். எப்படி அக்னி இடத்திலிருந்து உஷ்ணத்தை எடுத்துவிட்டால் அக்னி அக்னியாக இருக்காதோ, அதே போல என்னிடத்திலிருந்து நாராயணனை எடுத்து விட்டால் நான் வெறும் ஜடம். அப்போ என்னுடைய உயிர் தது ஆத்மிகாக, அவனே என்னுடைய ஆத்மா.
இதெல்லாம் நினைத்தவர்களாய் தத் குணான் ஏவ காயந்தி, அவருடைய குணத்தையே பாடுகிறார்களாம். முதல்ல பேசினார்கள், இப்பொழுது பாட ஆரம்பிக்கிறார்கள். தத் குணானேவ காயந்தி, பகவானுடைய குணங்களையே புகழ்ந்து 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 பாடுவது. அதனால்தான் பகவானுடைய குணங்களை ஒருவன் பாட ஆரம்பித்து விட்டானேயானால் அந்த குணங்களோட இவன் ஒன்று கலந்து விடுகிறான். அப்படி ஒன்று கலந்து விட்டானேயானால் வாக்கானது தடைப்பட்டு விடும். பேசுவதும் சரி, பாடுவதும் சரி, எப்பொழுது ஒருவன் அந்த குணத்தோடையே ஒன்று கலந்து விடுகிறானோ அதன் பிறகு சப்தமும் நின்று விடுகிறது, வார்த்தைகளும் நின்று விடுகிறது, சொற்களும் நின்று விடுகிறது, எண்ணங்கள் செயலற்று விடுகின்றன, தன்னை இழக்கிறான். அப்போ என்ன ஆகுண்டான்னா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். பகவானுடைய குணங்களை நினைத்த மாத்திரத்திலேயே, பகவானுடைய குணத்தை பேசுவது பாடுவது என்பது வரும்போது அதை ஒருவன் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டானேயானால் அவனால் சப்தங்களை ரமிக்க முடியாது, சப்தத்திலே ரமிக்க முடியாது, அந்த வார்த்தைகளிலும் ரமிக்க முடியாது. இந்த சப்தத்துக்கும் அந்த சொல்லுக்கும் நாம ரூபத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய இறைவனோட ஒன்று கலந்தே ஆக வேண்டும். நான் பாடுகிறேன் அப்படின்னு சொன்னா பாடுவதில் தான் கவனம் இருக்கிறது, சப்தத்தை எழுப்புவதில் தான் கவனம் இருக்கிறது. அது அது அந்த அந்த சொற்களில் கவனம் இருக்கிறது. ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே கவனம் இல்லை என்று சொன்னால் அது வெறும் குயில் கூவுவதை போலத்தான், கழுதை கத்துவதை போலத்தான். அது தனக்கும் இறைவனோட ஒன்ற வைக்காது, மற்றவர்களுக்கும் அது ஒன்றுதல் என்பது இருக்காது. இங்கே தன்னுடைய நாதனை குறித்து தத் குணானேவ காயந்தி, இதெல்லாம் நான் சொல்றதுக்கு பிறகு கடைசியில் என்ன என்ன சொல்லி முடிக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நடக்கிறது அல்லவா, தன் மனஸ்காக ததா லாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத் குணானேவ காயந்தி. இதெல்லாம் 5 ஞானேந்திரியங்களால், 5 கர்மேந்திரியங்களால், மனதால் எல்லாத்தையும் இறைவனாச்சு. இறைவனுடைய குணங்களை, இறைவனுடைய லீலைகளை, இறைவனுடைய சம்பந்தத்தை, இறைவனுடைய வாழ்க்கை முறையை, இறைவனோடு தனக்கு உண்டான உறவை எல்லாம் சொல்லி அவனோடையே வாழ்கின்ற அந்த பெண்களுக்கு என்ன நினைவு வரலையாம்? ஆத்மகாராணி சம்ஸ்மரு ந சம்ஸ்மரு. ஆத்மகாராணி, ஆத்மாவுக்கு இடமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய வீடுகளை அவர்கள் நஸ்மருகு நினைக்கவே இல்லையாம். அவர்களுக்கு நினைப்பே வரலையாம். வீடுன்னு ஒன்று இருக்கிறது, சரீரம் ஒன்று இருக்கிறது, உறவு என்று ஒன்று இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாதவர்களாய் சூக்ஷ்ம நிலையிலே பரமாத்மாவுடன் ஒன்று கலந்து சமாதியிலேயே இருக்கிறார்கள். அவர்களும் இருக்கட்டும், நாமும் இருப்போம். என்ன நடந்தது? சாயங்காலம் வருவோம். ரொம்ப அழகான இடம். இந்த விரக தாபத்திலே தன்னுடன் தன் நாதன் உறவாடுகின்ற அந்த உறவாடலை ஸ்தூலமாக தன்னால் பார்க்க முடியவில்லை என்கின்ற அந்த விரக தாபம் கோபிகா கீதமாக வருகிறது. சாயங்காலம் அதை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.